வணக்கம். நெருப்பு தமிழன். பிக் பாஸ் அப்படின்னு ஒரு விபச்சார நிகழ்ச்சி இருக்குது. விஜய் டிவிக்காரன் விபச்சாரத்தினாவே அவன் அவன் ஒரு ரெட் லைட் சேனல். அது விபச்சாரம் அப்படின்னா அவன் தான் என்னத்த சொல்கிறது. இந்த ஒரு தர்பூசணி வாயை ஒருத்தர் இருக்கிறான், அவன் நடிகர் அரக்கனான். அவனை பிடிச்சி கொண்டு என்னமோ நல்லா இருக்கிற குளத்தில் எருமை மாடை கொண்டு போய் விட்டோம்னா அப்படின்ட்டு திடுற மாதிரி அவனை பார்த்தாவே வாந்தி தான் வருது. அவன் என்னவோ பெரிய சமூக புரட்சி பண்ணிட்ட மாதிரி அவனை கொண்டு பிக் பாஸ் நிகழ்ச்சியில் போட்டிருக்கிறான். ஆளுக்கு மாமா வேலை செய்கிறானுங்க. ஒரு பேக் ஒன்று மாட்டிக்கிறான். பேக்கை மாட்டிக்கிட்டு மாமா வேலை செய்கிறது. நான் கேட்குறேன், இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில் இருக்கிறவன் பூரா தான் வீட்டில் கல்யாணம் பண்ணவனாக இருந்தால் உன் பொண்டாட்டியை கூப்பிட்டு வந்து உள்ளே விடுவியா, இல்லை கல்யாணம் பண்ணவனாக இருந்தால் உன் தாய் உன் தங்கையை கொண்டாந்து உள்ளே விடுவியான்னு நான் ஒரு கேள்வியை கேட்குறேன். நம்ம விஜய் சேதுபதி உன் பொண்டாட்டியை கொண்டாந்து உள்ளே விடு, இந்த நிகழ்ச்சிக்குள்ளே விடுவியா பேக்கை மாட்டிக்கிட்டு? என்ன ஒரு அயோக்கியத்தனமான ஒரு வேலைகள் பண்ணுறானுங்க. இதெல்லாம் கலாச்சார சீரழிவு அப்படிங்கிறத நீங்கள் உணரணும். அதுக்கப்புறம் அந்த பலூன் அக்கான்னு ஒன்று இருக்குதான். தர்பூசணி வாயனுக்கு அப்புறம் ஒரு பலூன் அக்கா. இப்போ அந்த பலூன் அக்காவை பிடிச்சிட்டு போகிறான். பலூன் அக்காவுக்கு பையன் இருக்கிறானா இல்லை அண்ணன் தம்பி இருக்கிறானான்னு தெரியல. அவங்க உன்னை பலூன் அக்கா அப்படின்னு சொன்னால் நீ ஏற்றுப்பியா? கேட்டால் இருக்குது, பலூன் இருக்குது, நான் காட்டுறேன் அப்படிங்குது. இப்போ இதெல்லாம் என்னங்கடா அது? இதெல்லாம் வேற பார்க்குறானுங்க, ரசிக்கிறானுங்க. நாங்கள் உட்காந்து எந்த நேரமும் டிவி நிகழ்ச்சிகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அடுத்து வர தலைமுறை இதெல்லாம் பார்த்துச்சுன்னா என்ன நடக்கும்? சிந்திச்சு செயல்படுங்கடா. இதில் தான் அயோக்கியத்தனமாக சினிமாவினுடைய மோகத்துக்கு போய் தான் இப்போ ஒரு 41 பேர் செத்து போய் கிடக்குறான். சினிமாவினுடைய மோகத்துக்கு போகாதீங்க. சினிமா என்பது ஒரு பொழுதுபோக்காக இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு. இந்த பிக் பாஸ் போன்ற நிகழ்ச்சிகள்லாம் தடை பண்ணணும்னு சொன்னால் இதுக்கெல்லாம் அரசு எதுவும் நடவடிக்கை எடுக்க மாட்டான். இதெல்லாம் எதுவும் நடவடிக்கை எடுக்க மாட்டான். இது மாதிரி விபச்சார நிகழ்ச்சிகளை தடை பண்ணிங்கன்னா கலாச்சாரம் தப்பிக்கும். இந்த விபச்சார நிகழ்ச்சிகள் இவங்கெல்லாம் ரெட் லைட் சேனல், ரெட் லைட் மீடியா அப்படியே பட்ட பகலில் எவ்வளோ அயோக்கியத்தனம் பண்ணுறானுங்கன்றதுக்கு இதுக்கெல்லாம் என்னை போன்றவர்கள் முதலமைச்சராக இருக்கணும். இவங்களுக்கு இருக்குது ரிவிட்டு.